என்னங்க, நானும் எல்லார்கிட்டையும் 4 வருஷத்துக்கு மேல நான் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பத்தான் நான் மந்திரி பொண்டாட்டின்னு சொல்றது? உடனே சிஎம் பார்த்து, அதான் நம்ம தலைவரை பார்த்து, மந்திரி ஆகிற வேலையை பாருங்க, அதுவும் நீங்க போலீஸ் மந்திரியாத்தான் ஆகணும் என்றாள் மனைவி. அது என்ன, வேறு மந்திரியா ஆகக்கூடாதா கேட்டார் எம்எல்ஏ. சொல்லாது, நீங்க போலீஸ் மந்திரியாத்தான் ஆகணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி, கலெக்டர் பொண்டாட்டின்னு பெருமை அடிச்சுக்கிறாளுங்க. அதனாலதாங்க நான் போலீஸ் பொண்டாட்டி மனைவின்னு சொன்னா எவ்வளவு கெத்தா இருக்கும், அதனாலதான் உங்களை போலீஸ் மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்றேன். சரி சரி, கிளம்புங்க, தலைவரை போய் பார்த்து போலீஸ் மந்திரி ஆகிற வேலையை பாருங்க என விரட்ட சட்டமன்ற உறுப்பினர் முதல்வரை சந்திக்க முதல்வரின் வீட்டிற்கு வருகிறார். முதல்வர் தன் வீட்டில் பொதுச் செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுடன் பேசிக் கொண்டிருக்கையில் எம்எல்ஏ வந்துள்ள செய்தியை சொல்கிறார். உதவியாளர், ஜாதி ஓட்டுக்காக உங்க எல்லோரோட பேச்சையும் கேட்டு இவனை எம்எல்ஏ ஆக்கிட்டு நான் அனுபவிக்கும் கொடுமை கொஞ்சமா நஞ்சமா? சரி சரி, அவனை உள்ள வர சொல்லு என்றார் முதல்வர் வேதனையுடன். வணக்கம் தலைவரே, நான் வந்த நேரம் எல்லோருமே இருக்கீங்க. என்ன விஷயம் கேட்டார் முதல்வர். தலைவரே, நேரா விஷயத்துக்கு வர்றேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என்ன உடனடியா போலீஸ் மந்திரியா ஆக்கிடுங்க என்று சொன்னார். கோபம் கொண்ட முகத்துடன் பொதுச் செயலாளரை பார்த்து முறைத்தார் முதல்வர். உடனே பொதுச் செயலாளர் எம்எல்ஏவிடம் அவருடைய பொது அறிவு திறன் பற்றி அவருக்கு உணர்த்த ஒரு கேள்வியை கேட்டார். ஆபிரகாம் லிங்கனை சுற்று கொண்டவன் யார் என கேட்டார். அவரோ பொதுச் செயலாளர் அருகில் வந்து, அடுத்த வாரம் இதே நாள்ல வந்து சொல்றேன் என்று சொல்லி முதல்வருக்கு வணக்கம் சொல்லி கிளம்பினார் எம்எல்ஏ. இதை கண்ட முதல்வர் அவன் கோபமா போயிட்டான் போல என்று கேட்டார். வீட்டிற்கு வந்த எம்எல்ஏ மனைவியிடம் என்ன சாப்பாடு என்று கேட்டார். முதல்ல போன விஷயத்தை சொல்லுங்க என்றால், ஏறக்குறைய முடிவான மாதிரிதான், அடுத்த வாரம் அறிவிப்பு வரும். ஏங்க, எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க என கேட்டால் மனைவி. இல்லைன்னா எடுத்த எடுப்புலயே ஒரு கொலை கேஸ எங்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்களா? யாரோ ஒரு ஆபிரகாம் லிங்கனா இவனோ போட்டு தள்ளிட்டு இருக்கான். பெரிய இடம் போல, அதான் நியூஸ் இன்னும் வெளியில வரல. நான் ஒரு வாரம் டைம் கேட்டு வந்திருக்கேன். அந்த ஆபிரகாம் லிங்கனை கொலை செஞ்சவனை கண்டுபிடிச்சு அவங்க முன்னாடி ஒப்படைச்சிட்டு நான் போலீஸ் மந்திரின்னு எல்லாருக்கும் காட்டுறேன் என்று சொல்ல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா யாரையாவது சும்மா ஒத்துக்க வச்சிருங்க, அதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்றாள் மனைவி. இப்ப நம்ம கதையோட முடிவுக்கு வருவோம். என்ன, அவர் போலீஸ் மந்திரி ஆயிருப்பாரா?